பைங்குவளை கார்மலரார் செங்கமல பை போதாள் அங்கம் குறியினத்தாள் பின்னும் மரவத்தாள் தங்கள் மலங்கழுவார் வந்து சாதடினாள் எங்கள் பிராட்டியும் எங்கோடும் போன்றி செய்தேன் பொங்கு மடிவி புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்பேன் தொங்கையும் பொங்க குடையும் புனல் பொங்கே பங்கைய பூங்குணல் பாய்ந்து ஆடி ஏதோ எம்பாவாய் காட்டக்கூடிய மலர்கள் மட்டுமே இவர்களுக்கு கண்ணில் தெரிகிறது. எனவே 2 மலரை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். 2 மலரை எடுத்துக் கொள்ளுகின்றார்கள். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதாள் அங்கம் குறுகினத்தாள் பின்னும் அரவத்தாள். அங்கம் என்றால் என்னுடைய அங்கம் என்று சொல்வது உடல், அங்கத்தினர். சரி, இப்பொழுது உடலாக இருப்பது எது என்று சொன்னால் அந்த குளம், அந்த பொய்கை 4 புறமும் அதற்கு வரம்பு கட்டி கரைகள் இருக்கும். அப்படி கரைகள் இருக்கக்கூடிய அந்த எல்லையை வைத்து அது முழுவதும் அந்த குளத்தினுடைய அங்கம் தானே, அதனுடைய அங்கம் தானே. கை என் உடலின் ஒரு அங்கம், கண்கள் என் உடலின் அங்கம், தலை என் உடலின் அங்கம். அங்கம் என்று சொன்னால் அந்த குளத்தினுடைய அமைப்பு, அந்த நீர்நிலையினுடைய அமைப்பு, அந்த பொய்கையினுடைய அமைப்பு. அங்கம் குறுகினத்தாள். குறுகு என்று சொன்னால் நீர்ப்பறவைகள் என்று சொல்லலாம். நீர்ப்பறவைகள் என்று சொன்னால் வெண்மையான கொக்கினை காட்டக்கூடியது, நாரை போன்ற குறுகினங்களை காட்டக்கூடியது. வெண்மையாக சில பறவைகள் இன்னும் இருக்கின்றன. அந்த பறவைகள் எல்லாம் இரையை தேடி நீர்நிலைக்கு வருவது என்பது இயல்பு. அந்த குளம் தன்னுடைய அங்கத்திலே ஏதோ ஒரு தாவரத்தின் மீது அல்லது பல தாவரங்களின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய குறுகு இனம் என்று சொல்கிறார். அப்போ ஒரு குறுகு அமையவில்லை, அதனுடைய இனங்களாகிய பல குறுகுகள், பல பறவைகள், வெண்மை நிறமுள்ள வெண்மை சார்ந்த கொக்குகளாக இருக்கலாம், நாரைகளாக இருக்கலாம், வெண்புறாக்களாக இருக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய கற்பனையில் கொண்டு வர. அங்கம் குறுகினத்தாள் பின்னும் அரவத்தாள். பின்னும் அரவத்தாள். அரவம் என்று சொல்லுகிற பொழுது ஒளி என்று சொல்லுகிறோம். அரவம் என்று சொல்லுகிற பொழுது பாம்புகளை சொல்லுகிறோம். பின்னும் அரவத்தாள். பின்னும் என்பதற்கு என்ன, அரவம் என்பதற்கு என்ன? பின்னும் என்று சொன்னால் ஒளி எழுப்பக்கூடிய, பின்னி சுழலக்கூடிய. அரவம் என்று சொன்னால் ஒளி, பாம்புகள், பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய பாம்புகளினுடைய கூட்டம், ஒளி எழுப்பக்கூடிய நீர், அந்த நீரினுடைய ஒளித்தன்மை. சரியா அரவத்தை சொல்லியீர்கள், பின்னி இருக்கக்கூடிய பாம்பு என்று. ஒளியுடைய நீர் என்று சொல்லுகிறீர்களே என்றால் இங்கே இருப்பது நிலையான ஒரு பொய்கை. அந்த பொய்கைக்கு எங்கிருந்தோ வரக்கூடிய நீர் வரும். மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி வருகிற பொழுது அந்த நீர் ஒளியை எழுப்பும். பறவைகள் எல்லாம் நீராடுகிற பொழுது, மூழ்கி எழுந்திருக்கிற பொழுது ஒளியை எழுப்பும். இந்த பெண்கள் எல்லாம் அந்த நீர்நிலையிலே குதிக்கிற பொழுது, பாய்ந்து ஆடுகிற பொழுது அது ஒளியை எழுப்பும். மூழ்கி எழுந்திருக்கிற பொழுது முகேரெண்ண என்றெல்லாம் சொல்லும் அல்லவா, அப்படியே ஒளியை எழுப்பக்கூடியது என்று வைத்துக் கொள்ளும். பின்னும் மரவத்தாள். இப்ப தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்ந்தலினாள். தங்களுடைய மலங்களை, தங்களுடைய அழுக்குகளை, ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய அக அழுக்கையும்
புறத்தே இருக்கக்கூடிய அந்த அழுக்கையும் போக்குவதற்காக தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினார். வந்து சார்தல் வேறு அவர்கள் இல்லத்திலேயே கூட நீராடலாம். இந்த நீர்நிலைக்கு வந்து நீர்நிலையை சார்ந்து அவர்கள் நீராடுகிறார்கள் என்று சொன்னால் எம்பெருமானுடைய சிவானந்த பெருவெள்ளத்திலே மூழ்கி திளைப்பதற்காக தங்களுடைய அக அழுக்கையும் பின்னாலே புற அழுக்கையும் நீக்குவதற்காக வந்திருக்கிறார்கள் என்று பொருள். தீது நீங்க கடலாடி, தீது நீங்க கடலாடி ராமேஸ்வரம் கடலிலே அக்னி தீர்த்தத்திலே நீராடுகிறோம். தீது நீங்க, நல்வினை தீவினை என்கின்ற 2 தீமைகள் நீங்க. மாசு போக கடலாடி, இது புற அழுக்கு மாசு, தீது அக அழுக்கு. அங்கம் குறுகினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலங்கழுவுவார், தங்களுடைய மலங்களை எல்லாம் போக்கிக் கொள்பவர்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால், தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால். எப்படி இருக்கிறதா பதில்? எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று அமைந்த, எங்கள் பிராட்டியும் ஒரு வார்த்தையை போடுகிறார், எங்கள் பிரானும் போன்று அமைந்த. ஏன் பிராட்டியை முன்னே வைத்து எம்பெருமானை பின்னாலே வைத்தார்? எம்பெருமான் தானே எல்லாவற்றுக்கும் காரணமானவன். அவனை முன்னாலே அல்லவா மாணிக்க வாசகர் போட்டியிருக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி நமக்கெல்லாம் எழ வேண்டும், எழுந்திருக்க வேண்டும். உரையாசிரியருக்கு அந்த கேள்வி எழுந்தது பின்னாலே அதை சொல்லுகிறார், விரிவான விளக்கத்திலே சொல்லுகிறார். அங்கம் குறுகினத்தால் பின்னும் மரவத்தாள் தங்கள் மலங்கழுவுவார் வந்து சாதலினாள், எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போற்றி செய்து பொங்கு மடிவீர். எங்களுடைய பிராட்டி இருக்கிறாளே உமை போன்று அது இருக்கிறது, எங்களுடைய பெருமான் இருக்கிறானே சிவம் அது போன்று இருக்கிறது. எங்கள் பிராட்டியும் எங்கள் பிரானும் போன்று செய்த பொங்கு மடு, இப்பொழுது மடு என்று சொல்லிவிட்டார், மடு என்று சொல்லிவிட்டார்கள். பல நீர்நிலைக்கு பல சொற்களை போடுகிறார் மாணிக்க வாசகர். பொய்கை என்று சொன்னார், அதே பாடலிலே சுனை என்று சொல்லுகிறார், இங்கே மடு என்று சொல்லுகிறார். அதுவும் எப்படி? பொங்கு மடு, ஒரு வினை தொகையை போடுகிறார். குறைவில்லாத நீர்நிலையை உடைய மடு, பொங்கிய மடு, பொங்குகிற மடு, பொங்கும் மடு என்றும் நாம் அதை வினைத்தொகையாகவும் ஏற்றுக்கொள்ளலாம். பொங்கு மடிவீர் புக பாய்ந்து பாய்ந்து நம், அப்படிப்பட்ட பொங்கு மடிவிலே நாம் அனைவரும் புகும்படியாக பாய்ந்து பாய்ந்து நீராட வேண்டும். அப்ப இன்னும் நீராடவில்லை, பாயவில்லை என்றுதானே பொருள். என்றால் நீர்நிலையிலே ஒரு குறிப்பிட்ட அளவிலே வட்டமிட்டு இவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சொல்லிருந்து என்ன தெரிகிறது? இந்த பாடல் வரை அவர்கள் என்ன செய்யவில்லை? நீராடவில்லை. நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீர்கள்? எப்பொழுது அவர்கள் நீராட போகிறார்கள்? அந்த காட்சியை நாங்கள் காண வேண்டாமா? அவ்வளவு விரைவாக சிவானந்தத்திலே போய் நீங்கள் மூழ்கிவிட முடியுமா? இன்னும் இருக்கிறது. பொங்கு மடிவீர் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப, சங்கம் சிலம்பு சிலம்பு கலந்தார்ப்ப, சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப இல்லையா? சங்கம் என்று சொல்வது எதை? சங்குகளால் செய்யப்பட்ட வளையல்கள், சங்குகளால் செய்யப்பட்ட சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப. எங்கள் பிராட்டியும் எங்கோடும் போன்றி செய்த பொங்கு மடிவீர் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப. பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூங்குடல் பாய்ந்து ஆடி ஏலோர் எம்பாவாய்.
கொங்கையும் பொங்க குடையும் புனல் பொங்க என்றால் பெண்ணினுடைய மார்பக பகுதியை பற்றி எம்பெருமான் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால் இது சிற்றின்பத்தை நோக்குவது அல்ல. பேரின்ப பெருவெள்ளத்திலே மூழ்கி திளைக்கக்கூடிய இந்த பெண்கள் குளிர்ந்த நீர்நிலையிலே நீராடுகிற பொழுது எம்பெருமானுடைய நினைவின் காரணமாக அவர்களுடைய மார்பக பகுதியில் எல்லாம் விம்மி எழுகின்றன என்று அதை மறைபொருளாக சிவானந்த பேரின்பத்தை சொல்லுகிறார். சிற்றின்பம் காட்டக்கூடிய உறுப்புகள் அல்ல. கொங்கையும் பொங்க குடையும் புனல் பொங்க, குடையும் புனல் பொங்க, குடைந்து 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 நீராடுகிற பொழுது அந்த புனலாகிய நீரும் மேலெழும்பி பொங்கி வருவது போல் காட்சியளிக்கிறதா. கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க, பங்கைய பூங்குழல் பாய்ந்து ஆடு ஏலோ எம்பாவாய். பங்கைய பூங்குழல் பாய்ந்து ஆடு ஏலோ எம்பாவாய். ஏனைய மலர்கள் எல்லாம் இருக்கின்றன, குவளை மலர்கள் இருக்கின்றன, நீல மலர்கள் இருக்கின்றன. இந்த இரண்டையுமே முதல் அடியிலே காட்டியவர் இப்பொழுது பங்கயம் என்கிற ஒரு சொல்லை சொல்லுகிறார். பங்கைய பூங்குழல் பாய்ந்து ஆடி ஏலோர் எம்பாவாய். அப்படிப்பட்ட பங்கயம் என்று சொல்லக்கூடிய செந்தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கக்கூடிய அந்த புனலிலே, அந்த நீர்நிலையிலே நாம் எல்லாம் ஆட வேண்டும் என்று சொல்கிறார். நீர்நிலையை சிவபார்வதியாக பார்த்தார், பின்னாலே மடுவாக பார்த்தார். பார்த்தவர் பங்கைய பூங்குழல், புனல் பூங்குழல், பங்கைய பூங்குழல் இரண்டு அடைமொழியை கொடுக்கிறார். புனல் என்று சொன்னால் நீர், பூங்குழல் என்று சொன்னால் பூக்கள் நிறைந்த நீர். பங்கைய பூங்குழல் என்று சொன்னால் பங்கயம் என்று சொல்லக்கூடிய தாமரை செந்தாமரை மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய புனல் என்று சொல்லக்கூடிய இந்த பொய்கை. ஏன் பங்கயம் என்று சொல்லை போட்டார் என்பதை பின்னாலே தத்துவ பொருளில் அதை நான் சொல்லுகிறேன். பங்கைய பூங்குழலில் பாய்ந்து ஆடேடோ என்பாய். நாம் எல்லாம் பாய்ந்து ஆட வேண்டும். ஏன் பாய்ந்து ஆட வேண்டும்? நீராடத்தாடே போகிறீர்கள், நீங்கள் பெண்கள் தானே, ஏன் பாய்ந்து ஆட வேண்டும் என்று இவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், சிவானந்த வெள்ளத்திலே மூழ்கி திளைக்க போகிறோம் என்கிற பேரின்பம் வருகிற பொழுது இவருடைய மெய்ப்பாடுகள் பாயும்படியாக இருக்கிறதா. சாதாரணமாக ஒருவரிடம் வேகமாக பேசினால் என்ன பாய்கிறார், அவன் பாய்ந்தாவிட்டான். அவருடைய மெய்ப்பாடு, இந்த பாடி லாங்குவேஜ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், பாய்ந்து ஆடு ஏலோர் எம்பாவாய் என்று இவர் சொல்கிறார். தத்துவ பொருளுக்கு வரும். என்ன தத்துவ பொருள் சொல்லுங்க? எம்பெருமான் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உருவம் நமக்கு தெரியும். அவருடைய உருவம் நமக்கு தெரியும். அழகா சொல்லுவார் மாணிக்கவாசகர் பெருமான், தோளும் துகிலும் குழையும் சுருள் தோடும். தோளும் துகிலும் குழையும் சுருள் தோடும், பால்வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூளமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் போத்தும்பி. போத்தும்பில 18வது பாடல் இருக்கிறது. உருவம் எப்படி இருந்தது? பழைய உருவத்தை இந்த இடத்திலே சொல்லுகிறார். எம்பெருமானுடைய பழைய உருவம் எப்படி இருந்தது? தோளும் புலித்தோல், துகிலும் யானையை உரித்த தோளும் துகிலும், குழையும் குண்டலம், சுருள் தோடும், சுருள் தோடும் அது பிராட்டிக்கு இருப்பதாகவே வைத்துக்கொள்ளும். சுருள் தோடும், பால் வெள்ளை நீரும், ஒரு பக்கம் வெள்ளை நீர் வெந்நீர் இருக்கிறது, பசுஞ்சாந்தும் பசுமையாக ஒரு உரம் இருக்கிறது. பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் கிளி இருக்கிறது. சூளமும் தொக்க, இவருக்கு சூளம், அங்கே பைங்கிளி.
சூளமும் தொக்க வளையும் தொக்க வளை இல்லையா, வளையல்கள் அணிந்திருக்கிறார். தொக்குகின்ற வளையல் என்று வைத்துக் கொள்ளும், தொக்கி நிற்கின்ற வளையல்கள் என்றே வைத்துக் கொள்ளும். தொக்க வளையும் தொன்மை, இதுதான் அவருடைய தொன்மை கோலமா. தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்து ஊதாய் கோத்தும்பி. மாணிக்கவாசக பெருமான் பிறந்து இந்த திருவம்பாவையிலே 13வது பாடலை எழுதுவதற்கு முன்னால் வரை எம்பெருமானுடைய சிவபெருமானுடைய தொன்மையான உருவம் இதுதான் என்று காட்டுகிறார். அப்ப இந்த உருவத்திலே பாம்பு இருக்கிறதா? இல்லை. கங்கை நீர் இருக்கிறதா? இல்லை. கொன்றை பூ இருக்கிறதா? இல்லை. என்றால் அவருக்கு முன்னாலே வணங்கி வந்த இப்படித்தான் எம்பெருமான் இருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பின்னாலே சொல்லுகிற பொழுது இவ்வாறு உருவகப்படுத்துகிறார்கள். முன்னை பழம்பொருட்டும் உன்னை பழம்பொருளை, பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே என்று சொல்லுவது போல பின்னாலே அவன் இப்படி புதுமை பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறான் என்கிற செய்தியை இந்த பாடல் சொல்லுகிறது. சரி, முதலில் இந்த குளம் எப்படி உமையாக இருக்கிறது? பைங்குவளை கார் மலரால் பசுமையான குவளை மலர் போன்று இவள் பசுமை நிறத்திலே இருக்கிறாள். இவளுடைய கண் அந்த கருவிழி கருமை கரும்பச்சையாக இருக்கக்கூடிய அந்த மலருக்கு மலர்ந்த அந்த மலருக்கு இந்த விழி மலர்ந்து கருமையாக தெரிகிறது. ஒரு ஒப்பீடு. பைங்குவளை கார் மலரால் குவளை போன்று பசுமையான நிறத்தை உடையவள் கருமையான கண்ணை பெற்றிருக்கிறாய் என்பதற்காக பசுமையும் கண்ணையும் காட்டி இப்பொழுது பார்வதி தேவி போன்று எது இருக்கிறது? இந்த குளம் இருக்கிறது. ஒன்று. பைங்குவளை கார்மலரார் செங்கமல பைம்போதாள், செங்கமல பைம்போதாள் சிவந்த தாமரை மலர் அது போன்று செங்கமல பைம்போதாள் பசுமையான அந்த போது. இப்ப செங்கமலமாக இருக்கின்றவன் யார்? சிவந்த நிறமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். பசுமை நிறமாக இருக்கக்கூடியவள் உமை. அப்ப சிவந்த தாமரைக்கு எம்பெருமானுடைய சிவந்த நிறம் ஓமையாக காட்டப்பட்டது. பசுமையாக எம்பிராட்டி இருக்கிறாள் என்பதற்காக கரிய கண்களை உடையவளாக இருக்கிறாள், மலர்ந்த கண்களை உடையவளாக இருக்கிறாள் என்பதற்காக பைங்குவளை காரணம் செங்கமல பைம்போதார். அடுத்து அங்கம் குறுகினத்தார் மீண்டும் சிவனை காட்டுகிறார். மறுபடி சிவன் எப்படி இருக்கிறான் என்பதை இந்த குளம் காட்டுகிறது. அங்கம் குறுகினத்தாள். அங்கம் மிகப்பெரிய இந்த பொய்கை அல்லது மிகப்பெரிய இந்த உடல். குறுகினத்தார் அம் கம் குறுகு நத்தம் என்று அதை 4ஆக பிரித்து உரையாசிரியர்கள் சொல்லுகிறார். குறுகு நத்தம், குறுகி நத்தம். குறுகு என்று சொன்னால் பறவை. அந்த பறவை வெண்மையான கொக்கினையோ நாரைகளையோ மற்ற வெண்ணிற பண்புகளை உடைய ஏதோ ஒரு பறவையோ காட்டுகிறது. அதுபோன்று எம்பெருமானுடைய தலையிலிருந்து வரக்கூடிய அந்த கங்கை நதி வெண்ணிறமாக வெள்ளி போன்று அப்படி வருகிறது. இந்த குளத்திலே ஒரு மரத்தின் மீது தாவரத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கொக்கை பார்க்கிற பொழுது வெண்ணிற கங்கை சடைநீரை பார்ப்பது போன்று ஒரு உணர்வு. ஒன்று. இறைவன் எப்படி இருக்கிறான்? வெண்ணிறமாக இருக்கிறான். வெண்ணிறமாக இருக்கிறான். அப்ப மெய்ப்பொருளை காட்டுகிறது, மெய்மை தன்மையை காட்டுகிறது. எது? இந்த குளத்திலே ஒரு தாவரத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய கொக்கு போன்ற வெண்மையான பறவைகள் இறைவனுடைய அந்த கங்கை நீர் இருக்கக்கூடிய அந்த வெண்மை தன்மையையும் அவன் உடல் முழுவதும் பூசிக்கொண்டிருக்கக்கூடிய வெண்மையான அந்த திருநீற்றையும் காட்டி
அவருடைய மென்மை தன்மையை உணர்த்துவதாக இருக்கிறது. எனவே சிவன் போன்று காட்சி, அங்கம் குறுகினத்தால், அங்கம் என்றால் உடல் என்கிற ஒரு பொருள் இல்லையா? அவருடைய உடல் வெண்மையாகத்தானே இருக்கும், திருநீற்றை பூசிய காரணத்தினாலே. நத்தம் என்று சொன்னால் சங்கு என்று சொல்லுகிறீர்களே, சங்கு எங்கே கிடைக்கிறது? கடலில் இருக்கும் பல நீர்நிலைகளில் கிடைக்கும். இவர்கள் ஆடிய பொய்கையிலும் சங்கு இருந்திருக்கிறது. அந்த சங்கு எப்படி இருக்கும்? வெண்மை நிறமாக இருக்கும் என்பது ஒரு கருத்து. வெண்மை நிறம் மட்டுமல்ல, பெண்கள் அணியக்கூடிய வளையல்கள் எல்லாம் சங்கினால் செய்யப்பட்ட வளையல்களும் அக்காலத்திலே உண்டு. சங்கினால் செய்யப்பட்ட வளையல்களை எம்பெருமாட்டியும் அணிந்திருக்கிறார். எனவே பெண்ணை உருவகப்படுத்தக்கூடிய காரணத்தினாலே அவள் அணிந்த அணிகலனாகிய சங்கால் செய்யப்பட்டிருக்கிற அந்த வளையலை வெளிப்படுத்துவதற்காக அங்கம் குறுகினத்தாள், பின்னும் அரவத்தாள். பின்னி பிணைந்து கிடக்கக்கூடிய அந்த பாம்புகளும் எங்கே ஓடுகின்றன? அந்த நீரிலே ஓடுகின்றன. மிகப்பெரிய ஒளியை அரவத்தை எழுப்பக்கூடிய நீர்நிலையாகவும் இருக்கிறது. எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? ஒளியாக இருக்கின்றான். அவன் பரனாத ஒளி அல்லவா? எனவே இந்த அரவம், அவனுக்கு பேரே அரண் தானே இல்லையா? பின்னும் அரவத்தாள் என்று சொல்லுகிற பொழுது பாம்பை வைக்கிறது. இந்த பாம்பை பார்க்கிற பொழுதே எம்பெருமான் 3 இடங்களிலே இந்த நாகத்தை அணிந்திருக்கிறார். கச்சையாக கழுத்திலே அணிந்திருக்கிறார், கங்கணமாக இடுப்பிலே அணிந்திருக்கிறார், வளைந்த கையிலே நாகமாக அணிந்திருக்கிறார், ஊறுகின்ற நாகமாக. வட்டமலர் கொன்றை வெண்மதி பாடி, கட்டிய மாசுன கச்சை பாடி, கங்கணம் பாடி, கவிதகை மேல் இட்டு நின்றாடும் அரவம் பாடி என்று பாடினார். கட்டிய மாசுன கச்சை பாடி. மாசுனம் என்று சொன்னால் பாம்பு. கட்டிய மாசுன கச்சைனா, கச்சை என்பது மார்பு பகுதியிலே அணியக்கூடியது. அந்த கச்சையாக ஒரு பாம்பினை அவன் அணிந்திருக்கிறான். கட்டிய மாசுன கச்சை பாடி. மாசுனம் என்றால் பாம்பு. கங்கணம் பாடி, கங்கணமாகவும் அவன் பாம்பை அணிந்திருக்கிறான். கட்டிய மாசுன கச்சை பாடி, கங்கணம் பாடி, கவிதகை மேல் இட்டு நின்றாடும் அரவம் பாடி, ஈசற்கு சுண்ணம் இடித்து நாமே. வளைந்த கையிலே ஒரு நாகம். மற்ற நாகம்லாம் எப்படி இருக்குன்னா அமைதியா தான் இருக்கும். 2 இடங்களில் விட்டது. இது மட்டும் என்ன ஆகும்னா ஊறக்கூடியதாக இருக்கும். ஏன் 3 இடங்களிலே இந்த நாகம் காட்டப்படுகிறது? அதை இந்த பெண்கள் உள்வாங்கிக் கொள்ளுகிறார்கள். உள்வாங்கிக் கொண்டவர்கள் இறைவன் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களாக அணிந்திருக்கக்கூடிய அந்த நாகம் கண்முன்னே வருகிற பொழுது பின்னும் அரவத்தாள் என்று சொல்லுகிறார். சரி, இந்த அரவம் எதை காட்டுகிறது? அவனுடைய அந்த பைங்குவளை கார்வலர் என்று சொன்னோம் இல்லையா? பின்னாலே செங்கவள பைம்போது அவனுடைய திருவடி எதை காட்டுகிறது? சிவப்பாக இருக்கிறது. அப்ப திருவடி சிவப்பாக இருப்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவருடைய பேரருளை காட்டுகிறது. அது செங்கமலமாக வருகிற பொழுது வரம்பு இல்லாத இன்பத்தை காட்டுகிறது. வரம்பு இல்லாத அவருடைய அருளை காட்டக்கூடியது செங்கமலமாக இருக்கக்கூடிய அந்த திருவடி. அவருடைய உடலை காட்டுகிற பொழுது அது வரம்பு இல்லாத பெரிய இன்பமாக இருக்கிறது. அவன் கட்டி இருக்கக்கூடிய அந்த பாம்பை நாகத்தை காட்டுகிற பொழுது
வரம்பு இல்லாத அவனுடைய ஆற்றலை காட்டக்கூடியதாக இருக்கிறது. வரம்பு இல்லாத அருளை காட்டுகிறது, வரம்பு இல்லாத பேரின்பத்தை காட்டுகிறது, வரம்பு இல்லாத ஆற்றலை காட்டுகிறது. ஏன் காசு பிள்ளை அவர்கள் தம்முடைய உரையில இது எழுதுவார். மேகம் கரிய நிறமாக இருக்கிறது, இவன் கட்டிய பாம்பும் கருணாக பாம்பு. அந்த மேகம் கருமை நிறம் அதிகரிக்க அதிகரிக்க தொடக்க நிலையிலே அந்த மேகம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? நீல நிறமா தான் இருக்கும். கோடை காலத்திலே அந்த மேகம் எப்படி இருக்கும்? நீல நிறமாக இருக்கும். மழை காலத்திலே மழையை பொழிவிக்க வேண்டும் என்று சொன்னால் நீர்த்துளிகள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து அது கரிய நிறமாக வருகிறது. கரிய நிறமாக வருகிற பொழுது அது மழையை பொழிந்து வளமூட்டுகிறது. இறைவன் அருள்மழையை பொழிவதற்காக அந்த கரிய மேகம் எப்படி நீரை பொழிந்து வளத்தை கொடுக்கிறதோ அதை காட்டுவதற்காக ஒரு சின்னமாக இவன் கருணாகத்தை அணிந்திருக்கிறான். அது அச்சம் தரக்கூடியது அல்ல, மாறாக அது அருளை தரக்கூடியது, அருள் மழையை தரக்கூடியது. மாமழை வளம் சேர்க்கிறது பூமிக்கு. இறைவனுடைய அருள் மழை அடியார்களுடைய உள்ளத்திலே அது வளம் சேர்க்கிறது என்பதற்காக இந்த ராகம் கணக்கப்படுகிறது. கட்டிய மாசுனை கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்தகை மேல் என்று சொல்லுவோம் இல்லையா? பின்னும் மரவத்தாள் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினார். தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினார் என்று சொன்னால் இந்த ஆன்மாக்கள், இந்த உயிர்கள் என்ன நினைக்கின்றது? மலத்திலே உழன்று 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 நாம் கிடக்கின்றோம். இந்த மலத்தின் காரணமாக நம்முடைய உள்ளம் முழுவதும் இருள் சூழ்ந்திருக்கிறது. எனவே அந்த மலங்களை எல்லாம் நாம் கழுவ வேண்டும். 3 அழுக்கு இருக்கு. ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய 3 அழுக்கு அக அழுக்கு. புற அழுக்கு என்னவென்பது எனக்கு தெரியும். அப்ப தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் 2 மலங்களையும் அவர்கள் கழுவ வேண்டும். உள்ளே அடங்கி இருக்கக்கூடிய மலம், வெளியிலே படிந்திருக்கக்கூடிய மலம். தங்கள் மலம் கழுவுவார் என்றால் இந்த அடியார் பெருமக்கள், சிவனடியார்கள் வந்து சார்தலினால். வந்து சார்தல்னா என்ன? அழுக்கை தொலைக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு இடத்திற்கு போய்தான் நாம் செய்ய வேண்டும். கங்கையில் நீராட வேண்டும், காசிக்கு செல்லுகிறோம். ராமேஸ்வரத்தில் நீராட வேண்டும், ராமேஸ்வரத்திற்கு வந்து நீராடுகிறோம். 2ம் இயலாதவர்கள் திருப்பெருந்துறையிலே சென்று நீராடினாலே போதும் என்று பின்னாலே எல்லாம் வருகிறது. திருப்பள்ளி எழுதியே அந்த விளக்கத்தை சொல்லுகிறவர்கள். அப்படி வந்து சார்தலினால், தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் விருப்பத்தோடு வருதல். யாரும் நீ அங்கே போ என்று சொல்லவில்லை. தங்களுடைய மனம் கழுவப்பட வேண்டும், தூய்மையாக்கப்பட வேண்டும், சுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பொய்களிலே சென்று நீராட வேண்டும் என்று அவருடைய உள்ள கிடக்கையின் மூலமாக எழுந்த ஒரு உறுதி வந்து சார்ந்ததினால், தங்கள் மனம் கழுவுவார் வந்து சார்ந்ததினால் எங்கள் பிராட்டியும் எங்கோடும் போன்று செய்த. அப்ப எங்கள் பிராட்டியும் எங்களுடைய தலைவியாக இருக்கக்கூடிய உமையும் எம் கோடும் எங்களுக்கு அரசனாக இருக்கக்கூடியவர். நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், ஏன் பிராட்டியை முன்னாலே வைத்தார்? கோனாக அரசனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை பின்னாலே ஏன் வைத்தார்? தாயின் சிறந்தொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தாய் நாடு, தாய் நாடு. ஏன் தாயை முன்னாலே வைத்து தந்தையை பின்னே வைத்தார் என்று சொன்னால், பிறந்த குழந்தை வளர்ந்து வருகிற வரை தாய் தான் அதற்கு தெரியும்.
சற்று வளர்ந்து அது உணரக்கூடிய பக்குவத்தை அடைகிற பொழுது இவர் உன் தந்தை என்று அறிமுகப்படுத்துவது தாய். அப்பா என்று சொல். அதுவரை இந்த குழந்தைக்கு தெரியுமா? கணவன் அருகிலேயே நிற்பான். குழந்தை வைத்திருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு தாய் தான் தெரியும். உடல் பொருள் ஆவி எல்லாம் அந்த குழந்தை நிலையிலே தாய் மட்டுமே தெரியப்படுவாள், அறியப்படுவாள். தந்தையை பற்றி அறியாத நிலை. சற்று வளர்ந்த நிலையிலே இவர் உன் தந்தை என்று அதற்கு வழிகாட்டி அடையாளப்படுத்துவது யார்? தாய். எனவே பிராட்டி முன்னாடி பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த. அப்படி நமக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய அந்த பிராட்டியும் எங்கோனும் அரசனாக இருக்கக்கூடிய அவனும் போன்று இசைந்த பொங்கு வடிவீர் புகப்பாய்ந்து பாய்ந்து. பொங்கக்கூடிய மடுவீர், மடு என்ற சொல்லை போடுகிறார். மடு என்ற சொல்லுக்கு நீர்நிலை என்று பொருள். பொய்கை என்பதற்கு ஒரு கருத்து உண்டு, சுனை என்பதற்கு ஒரு கருத்து உண்டு. அக்காலத்திலே பெண்கள் 6 நிலைகளிலே நீராடுவார்கள் என்று உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள். பொய்கையிலே நீராடுவார்கள், திருக்குளத்திலே நீராடுவார்கள், சுனையிலே நீராடுவார்கள், ஆற்றிலே நீராடுவார்கள், கடலிலே நீராடுவார்கள், மடுவிலே நீராடுவார்கள். மடு என்ற சொல்லையும் போடுகிறார். என்றால் இது பொய்கையா, இது சுனையா, இது மடுவா? இந்த பாடல் முழுவதும் இடம்பெற்ற இடம் திருவண்ணாமலை. அண்ணாமலையிலே சுனை உருவாகி பொய்கை உருவாகி இருக்கிறது. பொய்கை உருவாகி அது நிலைத்து நிற்கிறது அல்லவா, வேறு எங்கும் அந்த தண்ணீர் செல்லாமல். அப்பொழுது இதை மடு என்று சொல்கிறார். பல காரணங்கள் இருக்கின்றன. எனக்கு தெரிந்த காரணத்தை சொல்லுகின்றேன். அப்படிப்பட்ட இந்த வடிவிலே பொங்கு மடிவீர் புக பாய்ந்து பாய்ந்து நம், அப்படி பொங்கி வரக்கூடிய அந்த வடிவிலே புகுவதற்கு பாய்ந்து பாய்ந்து என்றால் ஆழ்ந்து ஆழ்ந்து சிவனடியை சிந்திக்க வேண்டும். பாய்ந்து பாய்ந்து நீராட்டம் செய்ய வேண்டும், ஆழ்ந்து ஆழ்ந்து சிவனடியை சிந்திக்க வேண்டும். புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாற்ப. நம்முடைய சங்கு வளையல்கள் எல்லாம் ஒலிக்கும்படியாக கொங்கைகள் பொங்க, அந்த மார்ப பகுதியெல்லாம் விம்மும்படியாக நீர்நிலையிலே குளிர்ந்த அந்த நீராட்டத்தின் பொழுது எம்பெருமானை பற்றியே நினைக்கிற பொழுது, அந்த பேரின்ப வாழ்வை அடைகிற பொழுது உருவாகக்கூடிய பெருமை மிக்க அந்த மெய்ப்பாடுகளில் ஒன்று கொங்கை பொங்குதல். அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க. அதன் காரணமாக தன்னை மறந்து குடைந்து 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 ஆடுகிற பொழுது அந்த தண்ணீர் மேலெழுந்து வருவது, பொங்குவதாக எம்பெருமானுக்கு காட்சி அளிக்கிறது. குடையும் புனல் பொங்க பங்கைய பூங்குடல் பாய்ந்து ஆடி ஏதோர் எம்பாவாய். பங்கைய பூங்குடல் என்று ஒரே வார்த்தையை போட்டுவிட்டார். சிவபார்வதியாக பார்த்த அந்த நீர்நிலை, அந்த மடு, அந்த பொய்கை பங்கைய பூங்குடலானது ஏன்? சிவபார்வதியாகத்தானே பார்த்தார், சிவபார்வதியாகத்தானே பார்த்தார். முடிக்கிறவளும் வேறு ஒரு சொல்லை போட்டு சிவனும் பார்வதியுமாக இருக்கக்கூடிய ஒரு சொல்லை போட்டு எழுதியிருக்கலாம் அல்லவா? ஏன் அது பங்கைய பூங்குடல் என்று ஆனது என்று சொன்னால், சக்தி இறையை காட்டுகிறாள். இப்பொழுது பங்கயம் என்று சொல்லுவது தாமரை மலர். அந்த தாமரை மலர் முழுவதும் எப்படி இருக்கிறது? சிவனையே உணர்த்துகிறது. சிவனை உணர்த்துகிற பொழுது சிவன் 50 பூதங்களுள் ஒன்றாக இருக்கக்கூடிய நீராகவும் இருக்கிறான். இறுதியிலே அங்கே சிவானுபவத்திலே மூழ்குகின்ற காரணத்தினாலே செம்மையாக இருக்கக்கூடிய சிவனை மட்டுமே சொல்லக்கூடிய நீர்நிலை பங்கைய பூங்குடல். புனல் என்று சொல்லுகிற பொழுது இறைவன்
நீராகவும் இருக்கிறான், ஐம்பூதங்களில் ஒன்று நீர் என்பதையும் காட்டுவதாக அமைந்து சக்தியின் வழியாக நீ சிவநீராடி என்று அடியார்களை சக்தி காட்டுவதாக அமைந்து அந்த சிவத்திலே மூழ்கி திளைக்கக்கூடிய அந்த தன்மையை இந்த பாடல் காட்டுகிறது. சக்தியின் வழி சிவத்தை அடைகிறது, சக்தியின் வழி சிவத்தை அடைகிறது. உமையுறு மகனாக பார்க்கப்பட்ட நீர்நிலை பங்கைய பூங்குழலாக பார்க்கப்படுகிறது. சக்தியின் வழி காட்ட அங்கே சிவத்திலே இந்த ஆன்மாக்கள் எல்லாம் மூழ்கி நீராடுகிறது. நீராட்டம் என்று சொன்னால் சிவானந்த பெருவெள்ளம் என்று பொருள். பெருவெள்ளத்திலே, சிவானந்த பெருவெள்ளத்திலே இது மூழ்கி திளைக்கிறது. எனவே சக்தியின் மூலமாக சிவத்தை அறிகின்ற காரணத்தினாலே சக்தியை வியந்து இந்த பாடல் சொல்லுகிறது. எனவே சக்தியை வியந்தது என்று அதனுடைய உட்பொருள் ஆகிறது என்று சொல்லி மீண்டும் இந்த பாடலை பாடி நான் நிறைவு செய்கின்றேன். பைந்துவளை கார்மலரார் செங்கமல பை போதாய் அங்கம் குறியின தாழ்வின் நம் மரபத்தாய் தங்கள் மலங்கழுவார் வந்து சாதடினாய் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்தேன் பொங்கு மடிவி புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்பேன் தொங்கையும் பொங்க குடையும் புனல் பொங்கேம் பங்கைய பூங்குணல் பாய்ந்து ஆடி ஏதோ எம்பாவாய். எந்நாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.